கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமான ஒரு ஓய்வு நாள் கால வேளையிலேயே நாங்கள் இந்த ஆலயத்திலே கூடும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி. என்னுடைய பிரசங்கம் மாத கடைசியில் வரும், இல்லைன்னா மாத தொடக்கத்தில் வரும். ஏதோ கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிப்பொழுதையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்திலே 8வது மாதத்தில் நாங்கள் நிற்கிறோம். மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு நேர காலங்களையும் நாங்கள் செய்தி வழியாகவும் பத்திரிக்கை வாயிலாகவும் இணையதளங்களாகவும் பார்க்குற பொழுது மிகவும் மன வருத்தங்களை உடைய ஒரு செய்திகளாகவே எங்கள் காது வழியாகவும் கண்ணு வழியாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக சில சபை உறுப்பினர்கள் இந்த இடத்திலே இல்லாத போதிலும் அவர்களுடைய குடும்பங்களிலே துக்ககரமான செய்திகள் நடந்தாலும் அநேக விதமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக குறைபாடுகளுக்குள்ளாக எங்களை இதுவரைக்கும் ஜீவனோடும் பலத்தோடும் இந்த ஆலயத்திலே நாங்கள் அமரும்படியாக வேத வாக்கியங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக வழிநடத்தி வந்ததுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி என்ன செய்தியை நான் எடுக்கலாம் என்று உங்கள் மத்தியிலே நான் யோசித்த பொழுது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் சற்று தியானிக்கலாம் என்று உங்கள் மத்தியிலே நான் அதை எடுக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னாலே நாங்கள் யாவரும் எழுந்து நின்று சிறு ஜெபத்தோடு நான் இந்த சின்ன ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே கடந்து செல்லலாம் என்று இருக்கிறேன். நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம். நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். துதியும் கனமும் மகிமையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையிலேயே உமது அடியார்களாகிய இந்த இல்லத்திலே நாங்கள் கூடும்படியாக செய்த கிருபைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, உமது வழிநடத்தல், உமது காருண்யம், உமது கிருபை எங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்துவதற்காக நன்றியப்பா. ஆண்டவரே, கேட்க போகிற ஒவ்வொரு செய்திகளோடும் பிரட்டி பார்க்குற வேத வசனங்களூடாக எங்களுடைய மனக்கண்களை திறந்து உமது விசுவாசத்திலும் உமது நம்பிக்கையிலும் நாங்கள் வளர எங்களை ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் யாவற்றையும் தேவாக மன்னித்து எங்களுடைய ஜெபங்களோடு நீர் கூட இருந்து வழிநடத்துமாறு எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பரம தகப்பனே, ஆமென். விருந்தினர்களாக வந்திருக்கும் தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு நான் பேசுகிற மொழி விளங்காவிட்டாலும் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய என்னுடைய கருத்தை அவர்களுக்கு தாழ்மையோடு மொழிபெயர்த்து சொல்லப்படுகிற வேத வசனங்களுக்கூடாக நான் பேசுகிற காரியம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் வாசிக்கப்பட்ட வேத வசனத்துக்கு இணங்க காலை ஓய்வு நாள் பாடசாலையின் சம்பவத்துக்கூடாக கடந்து செல்வதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த யோசேப்பினுடைய நிகழ்வு. எகிப்து தேசத்திலே அவர் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட பொழுது ஒரு தனிநபராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது அவன் அடிமைத்தனத்துக்குள்ளாக விற்கப்பட்ட நிலைமையிலே அங்கே சென்றடைகிறான். இந்த நிலைமையை நான் யோசித்து பார்த்த பொழுது ஒரு தனிநபராக நின்று 400 வருடங்கள் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் வம்சம் என்று உருவாகக்கூடிய அளவுக்கு தேவன் வழி நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு நிகழ்வல்ல. எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இனபந்துக்கள் யாவற்றையும் கடந்து இந்த பிரான்ஸ் தேசத்திலே திருச்செபியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் இது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக இடர்பாடுகள் மத்தியிலே யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை அந்த பார்வோனுடைய இல்லத்திலே ஆரம்பித்த பொழுது தேவன் அங்கே குறிப்பிடுகிறார், அவனோடு இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே அந்த வேத வசனமும் நம்மளை தாங்கிறதாக இருக்க வேண்டும். அது வெறும் கதையாக நாங்கள் படித்து போவதல்ல,
ஒரு சரித்திரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இல்லை. அது என்னுடைய வாழ்க்கையிலும் அப்பியாசிக்கிற ஒரு விசுவாச நம்பிக்கையோடு அதை நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. எனது விசுவாச வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பகுதியை நான் கடந்து செல்வதற்கு யோசேப்பினுடைய அந்த அடிமைத்தனத்தின் எகிப்தின் வாழ்க்கையை நான் சிந்தித்து அபியாசிக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு செய்தி படித்தேன். அந்த செய்தி என்னவென்றால், கள்ளக்குறிச்சியிலே, இந்தியாவிலே கள்ளக்குறிச்சியிலே ஒரு கிராமத்திலே 4-5 வீடு இருக்கக்கூடிய இடத்திலே அந்த பெண்மணி, அந்த குடும்பம் 2 பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்தது. இது சில வேளை நீங்கள் செய்தியிலே பார்த்திருக்கலாம். அந்த செய்தியை இவ்விதமாக செல்லுகிறது. கணவனும் பிள்ளைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கணவன் ஒரு வியாதியின் நிமித்தம் இறந்து போகிறான். இறந்து போய் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு வாழ்வாதாரமாக இருந்த ஒரு பசு மாடு, அந்த மாட்டினுடைய பாலை கறந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பால் பண்ணைக்கு கொடுத்து வருமானத்தை ஈட்டி அந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்களையும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருந்த அந்த சகோதரியினுடைய குடும்பத்திலே நடந்த ஒரு நிகழ்வு துக்ககரமாக சம்பவமாக இருந்தது. அந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளை வீட்டிலே உட்கார வைத்து, நான் கடைக்கு போய் எங்களுக்கு ஆகாரத்துக்கு உணவு தேடி கடையிலே வாங்கி கொண்டு வாரன் என்று புறப்பட்ட சகோதரிக்கு நடந்த ஒரு துன்பகரமான செயல் அந்த கிராமத்தையே துக்ககரத்துக்குள்ளாக ஆட்டிவிட்டது. அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு இனபந்துக்களும் உறவினர்களும் இல்லாத அளவுக்கு அநாதை பிள்ளைகளாக மாறிவிட்டது. அந்த செய்தி அந்த குடும்பத்துக்கு மிகவும் பாரதூரமாக அமைந்து விட்டது. ஆகவே இப்படிப்பட்ட பாரதூரமான நிகழ்வுகளும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட செய்திகளும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்குமாயிருந்தால் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? யோசேப்பினுடைய வாழ்க்கைக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நான் எவ்விதமாக என்னுடைய செயல்பாடுகளை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்குள்ளாகத்தான் உங்களுடைய சிந்தனைகள் அமைய வேண்டும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலேயே தேவனோடு அவன் கூட இருந்தான், தேவனும் அவனோடு கூட இருந்தான் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த வேத வாக்கியங்களுக்கு அமைய அவனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே மாட்டியிருந்தான். அவனுக்கு வந்த சோதனைக்குள்ளாக அவன் தண்டனைக்குள்பட்டு, நீங்கள் யாவரும் வாசித்து கொண்ட அந்த செய்தி, சிறைச்சாலைக்குள்ளாக சென்றதாக வேதம் சொல்லுகிறது. சில குடும்பங்களிலே உலகத்திலே சின்ன பின்னமாயிருக்கலாம், ஆனால் இவன் 2 வருடங்கள் சிறைச்சாலையிலேயே தன்னுடைய அனுபவத்தை கடந்த செய்தி வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவன் வெளியிலே வந்ததுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை குறித்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 வருடங்களும் அவன் எவ்விதமான பாடுகளுக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் இருந்திருப்பான் என்ற சூழ்நிலையை கற்பனை பண்ணி பார்க்கிற பொழுது, நானும் அந்த நிலைமைக்குள்ளே இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது, எனக்கும் சோதனைகள் துன்பங்கள் வருகிற பொழுது நான் எவ்விதமாக கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பக்குவம் எனக்குள்ளாக அடைய வேண்டும் என்பது யோசேப்பினுடைய வாழ்க்கையின் இறுதி செய்தி எனக்கு ஒரு நல்ல நிகழ்வாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து வழி நடத்துகிற ஒரு காரியமாக அமையும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்விலே அவன் அந்த சோதனைக்குள்ளாக மீண்டு வந்து திரும்பவும் அந்த கதை வேதத்திலே சொல்லுகிறது, அதிபதியாக அந்த எகிப்து முழுவதுக்குமே ஒரு அரசனான ஒரு பக்குவத்துக்குள்ளாக இருந்த ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டியாக இருந்தவன், சிறைச்சாலைக்கு சென்றவன், அடிமையின் ரூபமெடுத்து அந்த அடிமை சிறைச்சாலைக்குள்ளே அனுபவித்து கொண்டு வந்தவன், இன்றைக்கு அந்த வேதம் சொல்லுகிறது அதிபதியாக எகிப்தின் பஞ்சங்களையும் அந்த தேசத்தின் முழு பஞ்சத்தையும் ஆதரிக்கிற ஒரு தலைவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சகோதரர்களுக்கும் தன்னை அறிமுகப்படுத்தி, சகோதரர்கள் யாரென்று தெரியாத அளவுக்கு இருந்த பொழுது அவனுடைய துன்பங்கள் வேதனைகள் யாவற்றையும்
அவன் மறைமுகமாக சென்று அழுது தீர்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தீர்த்த வண்ணத்தில் கூட தன்னுடைய சகோதரங்களை அடையாளம் கண்டு, நான் தான் உங்களை விற்ற பிள்ளை, நான் தான் உங்களை தேவன் காக்கும்படியாக இந்த இல்லத்திலே இந்த இடத்திலே கொண்டு வந்தான் ஒரு செய்தியை அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செய்தியை நாம் சொல்லுவோமா? எங்களுக்கு ஏற்படுகிற இந்த உலகத்திலே வருகிற ஒரு துன்ப சின்னங்கள் கூட நம்மளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த செய்தியை நான் படிக்கிற பொழுது நான் என்னுக்குள்ளாகவே என்ன செய்திகளை நான் எடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையை அவன் கட்டிப்பிடித்த சகோதரர்களுடைய மன்னிப்பின் அரவணைப்பை கொடுத்ததை இயேசு செய்த ஒரு காரியத்துக்கு பதிலாக அந்த மனுஷன் செய்த ஒரு காரியத்தை நான் நினைத்து பார்க்கிற பொழுது நாம் பரவசமடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு சிலுவையில் சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியுங்க என்று சொன்னார். அதே போல இவனும் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நீங்கள் அல்ல இங்கே அனுப்பினீர்கள், தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். என்னுடைய குடும்பத்திலே நடந்த நிகழ்வு, என்னுடைய தாத்தாவும் இன்னும் ஒரு சித்தப்பாவும் எங்கள் குடும்பத்தோடைய கோபமாகி ஒரு 30 வருடங்கள் அவர்களுடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் பெற முடியாத அளவுக்கு கோபம் எங்களை தள்ளி வைத்தது. என்னுடைய பாட்டனாருடைய மரணத்துக்கு பிறகுதான் அவர்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் பழகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினோம். ஆனால் ஒரு கோபம் ஒரு 30 வருடங்கள் எங்களுடைய குடும்பங்கள் அரவணைப்பும் அன்பும் இல்லாத அளவுக்கு எங்களை தள்ளி சென்றிருக்கிறது. என்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சில உறவுகள் கூட வருஷக்கணக்காக இன்னும் பிள்ளைகளையும் அறியாத அளவுக்கு தள்ளி போய் வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த யோசேப்பினுடைய இந்த மன்னிப்பு, ஒரு அரவணைப்பு எங்கள் மத்தியிலே வளரவும் எங்கள் மத்தியிலே ஏற்படுத்தவும் நாங்கள் முயற்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொருவருடைய செயல்பாடும் முக்கியம் என்பதை நான் இதிலே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த யோசேப்பினுடைய மன்னிப்பின் தன்மை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சில பேர் அநேக முறையிலே நாங்கள் சொல்லுவோம், மன்னிப்பேன், ஆனால் மறக்க மாட்டேன். இவன் மறந்தான், மன்னித்தான், யாவையும் சரிசமனாக சகோதரர்களுக்கு அங்கே பஞ்சத்தை போக்கும்படியாக அங்கே நிலநிறுத்தின ஒரு காரியத்தை வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னிப்பேன், ஆனால் மறக்க மாட்டேன். எவ்விதமாக நாங்கள் மன்னிக்கிறோம்? அந்த வடு எங்களை நாவினால் சுட்டவும் ஆறாது, சுட்டவும் மாறும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் நாவில சுட்டவும் மாறாது தான். ஆனால் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிற பிள்ளைகள் இந்த நாவினால் சுட்ட புண்ணையும் நாங்கள் மாற்ற வேண்டும். மாற்ற இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் மறுரூபமடைகிற பிள்ளைகள் அல்ல, மன்னிக்கிற பிள்ளைகள் அல்ல, கிறிஸ்தவ பிள்ளைகளும் அல்ல என்றொரு செய்தியை நான் இந்த இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னுடைய அம்மா மரிப்பதற்கு முன்னாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா. ஆனால் அதுக்கு முன்னாடி அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வைராக்கியமான ஒரு உறவிலே தான் இருந்தாள். யாரையும் வேண்டாம் என்று சொன்னால் வாசல்படி கூட அவள் ஏற மாட்டாள். கடைசி வரைக்கும் அவருடைய தம்பியார் வீட்டிலே காலடி எடுத்து வைக்காத அளவுக்கு அவள் இருந்தவ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் அவருடைய தம்பியார் வீட்டிலே காலடி எடுத்து வைப்பதற்கு பாக்கியமாக இருந்தது. ஆனால் என்னை போக வேண்டாம் என்று சொல்லி சொன்னான். ஆனால் நான் இந்த வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்ததிலே நான் அந்த மாமனுடைய வீட்டுக்கு நான் போகக்கூடாது என்ற பொழுதிலும் நான் காலடி எடுத்து வைத்து அவருடைய வீட்டிலே சாப்பிட்டு உண்டு உணங்கி வந்தேன். ஆனால் அம்மா என்னுடைய முகத்தை பார்த்து சொன்னான், நீ என்னோட பேச வேண்டாம் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முதல். ஆனால் நான் அவருக்கு சொன்னது, நீங்கள் எனக்கு கற்றுத்தந்த பாடமும் வேதம் எனக்கு கற்றுத்தந்த பாடமும் அதுவல்ல, மன்னிப்போம் மறப்போம்
எல்லாரையும் அரவணைப்போம் என்ற ஒரு கோத்திரத்துக்குள்ளும் கோணத்துக்குள்ளேயும் தான் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் உங்களுடைய வைராக்கிய கோபத்தோடு நாங்கள் இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் மன்னிப்பின் தன்மையினுடைய பக்குவத்தை நாங்கள் அடைய முடியாதென்று அன்று சொன்னேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் எல்லாத்தையும் விட்டு அந்த கோபதாபங்கள் இல்லாமல் எல்லாரையும் அரவணைப்போடு அவர் சென்றதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் மன்னிப்போம் மறப்போம் என்ற ஒரு காரியத்தை வைராக்கியத்தோடு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், எல்லாத்தையும் ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் விசுவாசத்தை என்று சொல்லுவார். ஆனால் நாங்கள் மனிதர் மத்தியிலே இந்த கோபத்தை ஒரு வைராக்கியத்தோடு நடைமுறைப்படுத்துகிற ஒரு கூட்டமாகவும் குடும்பமாகவும் தனிநபராகவும் இருக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதிலே மன்னிப்பது என்பது சகலத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு பாடத்தை, மிக மிக பெரிய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நான் படிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சில பேர் வேறு ஒரு கோணங்களிலே படித்து கொண்டு போவார்கள். அந்த கோணங்களாக இருந்தாலும் நாங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்தேறிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற பொழுது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். விசுவாசத்திலே நான் திளைப்பதற்கும் நான் நடப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவித்து அபியாசம் பண்ணுவதற்கும் ஏதுகரமான ஒரு வாழ்க்கை காரியமாக இந்த வேதத்திலே தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் 139 10வது வசனத்திலே சொல்லுகிறார், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலக்கரம் என்னை பிடித்து கொள்ளும் என்று அவர் அங்கு சொல்லுகிறார். அவனும் எவ்வளவு தூரமான ஒரு காரியத்துக்குள்ளே வாழ்ந்தான் என்று வேதம் வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. யுத்தங்கள், பொறாமைகள், மனிதன் மத்தியிலே ஏளனம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே கண்ட அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் தேசங்கள் கடந்தும் தேசங்களோடும் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய கரம் என்னை நடத்தும் என்றொரு நம்பிக்கையோடு பிடித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையோடு நாங்கள் நடக்க பழகி கொண்டவர்களாக இருக்கிறோம். என்னுடைய கரத்தை ஒருவர் பிடித்து நடத்துவாராக இருந்தால் என்னுடைய இச்சைக்கோ என்னுடைய செயல்பாட்டுக்கோ அது இடம் கொடுக்கக்கூடாது. 2 கரமும் அப்படியே ஒன்று சேர்ந்து செயல்படுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பக்குவப்படுகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். தேவன் சுதந்திரமாக எல்லோருக்கும் சுதந்திரமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய கரத்தை நாம் பிடித்து நடக்கிற பொழுது தேவ சித்தத்தின்படியே நடக்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவன் ஆரம்பத்திலே அவனுடைய வாழ்க்கையை செய்தியை இந்த வேதத்தில் எழுதும் பொழுது தேவன் யோசேப்போடே இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பார்வோனுடைய இல்லத்திலே அவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவன் எல்லாத்தையும் செயல்படுத்துகிற ஒரு காரியமாக அவன் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. எந்தொரு ஆரம்ப வாழ்க்கை, எந்தொரு கடப்பாடும் இல்லாமல் தன்னுடைய சிறு வயதிலேயே நாடு கடத்தப்பட்டவன், அடிமையாக இருக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தொடர்ந்த ஒரு நபருடைய வாழ்க்கை இன்னொரு செய்தியை எனக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் அதை நான் திறந்து என்னுடைய ஆழமான மனதிலே சிந்தித்து அதுக்கு ஏதுகரமான வாழ்க்கையை நான் வாழக்கூடாதா? இன்றைக்கு அநேக பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் சின்ன பின்னமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழக்கூடியதாக இருக்கிறது. தீய பழக்கங்கள், தீய செயல்பாடுகள், தீய நண்பர்கள், தீய எல்லாத்தையுமே தன்னுடைய வாலிப வாழ்க்கையிலே செய்து முடித்து கடைசியான ஒரு வாழ்க்கையிலே நிமிர்ந்து பார்க்கிற பொழுது அவர் நல்லது செய்ய முடியாத அளவுக்கு, நல்ல பாதையில் நடக்க முடியாத அளவுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கும் தான், வாலிப பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து செயல்படுகிற ஒரு காரியம் மிக மிக பெரிது, மிக மிக ஆழமானது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அன்று யோசேப்பினுடைய சிறு பிள்ளையாக தன்னுடைய தகப்பனிடத்திலே கற்றுக்கொண்ட காரியத்தை அப்பியாசியத்தின் நிமித்தமாக தான் இடம்பெயர்ந்து போன காலங்களிலேயும் கடைசி வரைக்கும் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் ஒரு சமூகம், இஸ்ரவேல் என்ற அந்த சமூகம் உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த நபர் போல எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டாமா? சிந்திப்போம், செயல்படுத்துவோம். அதை நாங்கள் ஆரம்பத்திலே இருந்தே தேவனுடைய கரத்தை பிடித்த பிள்ளைகளாக நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே அநேக அற்புதங்கள், அடையாளங்களை தன்னுடைய கைகளாலேயே செய்தார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், இவன் கைகளிலாலே இப்படிப்பட்ட பலத்த செய்கையை நடக்கும்படியாக நாங்கள் காண்கிறோமே. இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்று அங்கே அறிக்கை சொல்லுகிறார்கள். ஆகவே அவன் செய்த நல்ல காரியத்தை நல்ல முறையிலே யோசிக்காத வண்ணம் அவனுடைய பரம்பரையை சிந்திக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கேருந்து வந்தான்? காலையிலே சொன்னார்கள், நசரேத்தில் இருந்து நல்ல செய்தி வருமா, நல்ல காரியங்கள் கிடைக்குமான்னு சொல்லி காலையிலே நாங்கள் ஓய்வு நாள் பாடசாலையில் பார்த்தோம். அதுபோல தான் எங்களுடைய கைகளிலேயும் எங்களுடைய கரங்களிலேயும் நல்ல காரியங்களை இந்த உலகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இயேசுவின் கரம் இந்த உலகத்திலே இருந்த பொழுது நல்ல காரியங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் செய்தது போல இவன் கரம் இப்படிப்பட்ட ஒரு பலத்த செய்கைக்குள்ளாக இருக்குது என்பதை எங்களுடைய சுற்றமும் எங்களுடைய சூழமும் எங்களுடைய சபையும் காணும்படியாக ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கு ஒப்புடுக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆதிகாமம் 45ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னுடைய இடத்துக்கு என்னை பார்வோனிடத்துக்கு அனுப்பின தகப்பன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபு தான் தகப்பன். ஆனால் இங்கே அவர் யாரை சொல்லுகிறார் தகப்பன் என்று? கடவுளை தகப்பன் என்று சொல்லுகிறார், பார்வோனையும் தகப்பன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே தான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை அவன் மறக்காது அங்கே தகப்பன்மாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்தான். ஆதி காலத்திலே தேவன் மனுஷனை படைத்த பொழுது காக்கவும் பண்படுத்தவும் ஏதேன் தோட்டத்திலே வைத்தான் என்றும் மனுஷனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூலோகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் காக்கவும் பண்படுத்தவும் எங்களை வைத்திருக்கிறார். ஆகவே அன்று பாவம் தொடங்குவதற்கு முன்னாடியே காக்கவும் பண்படுத்தவும் என்று சொல்லி சொன்னார். ஆனால் பாவம் வந்ததுக்கு அப்புறம் ஏதேன் தோட்டத்திலே அவர் அனுப்பிவிட்டு அங்கேயும் வேலி அடைத்து உள்ளே வராதபடி அவர் பாதுகாத்தார். ஆனால் மனிதனையும் எங்களை பாதுகாக்கும் வண்ணமாக தேவனுடைய கரம் எங்களை இன்றும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது. ஆகவே மனுஷனாக படைத்த எங்களை கடவுள் காக்கவும் பண்படுத்தவும் வைத்திருக்கிறார். எங்களுடைய காவலும் எங்களுடைய பண்படுத்தலுக்கும் அவர் கரத்தை நாங்கள் பற்றி கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாம்பாட்டி சித்தர் இவ்விதமாக சொல்லுகிறார். சித்தர்களை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை பற்றி ஆராய வேண்டும் என்று சொல்லி இன்டர்நெட் புத்தகங்களை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு பாம்பாட்டி சித்தர் சொல்லுகிறார், மீன் கருவாடாக மாறும். மிருகத்தினுடைய இறப்பின் பிறகு மாமிசங்கள் சகலவருக்கும் உணவாகும். ஆனால் மனுஷன் செத்ததுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. 24 மணித்தியாலத்துக்குள்ளே அவனை வீட்டை விட்டு தகன இடத்திற்கு கொண்டு போகணும், இல்லைன்னா அப்புறப்படுத்துவன். தேவனால் படைக்கப்பட்ட மிகவும் அற்புதமான என்று சொல்லப்பட்டவர் மனுஷன். ஆனால் இறப்பின் செய்தியை நாங்கள் கேட்கிற பொழுது
24 மணித்தியாலத்துக்குள்ளாக எங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயற்கையே வியாபாரத்துக்கும் உணவுக்குமாக செயல்படுகிற ஒரு காரியமாக இந்த பூலோகத்திலே இருக்கிறது. ஆனால் மனிதன் மாத்திரம் இந்த பூலோகத்திலே இறப்புக்கு பிறகு ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கிறார். ஆகவே தான் பாம்பாட்டி சித்தர் அதை சொல்லி வைத்ததாக அந்த சித்தாந்தங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுஷனாக இருக்கிறவர்கள் ஒன்றுக்கும் உதவ மாட்டார்கள் என்று இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, நாங்கள் பெருமதியானவர்கள், அந்த பெருமதியான பாத்திரத்துக்கு கிறிஸ்துவின் கையை நாங்கள் பிடித்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு இந்த பூலோகத்திலே அவரோடு நாங்கள் வாழ வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சகோதரனுடைய காணொளியும் பார்த்தேன். அந்த காணொலியிலே இடம்பெயர்ந்த மக்களுக்காக அந்த சகோதரி ஒரு காணொலியை செய்திருக்கிறார். ஒரு 3 நிமிஷ காணொளி தான். அந்த காணொலியிலே இந்த பிரான்ஸ் தேசத்திலே நாங்கள் வீடுகள் வாங்கலாம், ஒருத்தருக்கு 2 வீடு இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், பணங்களை சேகரிக்கலாம், எங்களுடைய சொத்து பத்துக்களை நாங்கள் சேகரிப்பதற்கான வேலை வாய்ப்புகளை தேடி அநேக வேலைகளை நான் இந்த உலகத்திலே இந்த இடத்திலே நாங்கள் செய்யலாம். இதெல்லாம் செய்து கொண்டு போகிற ஒரு பக்குவத்துக்குள்ளாக யாருக்கு சேர்க்கிறோம், யாருக்கு செய்கிறோம் என்றால் என்னுடைய சந்ததிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் சேர்க்கிறேன் என்ற ஒரு பக்குவத்துக்குள்ளாக ஒவ்வொருவருடைய நடைமுறையும் போய்கொண்டிருக்கிறது. வாழ்க்கை நிலைமைகள் நல்லாக இருக்கிறது. பணத்தையும் பொருளாதார தேவைகளையும் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே நாங்கள் செய்வதற்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் மேற்கொண்டு போகிறோம். ஆனால் இறப்பிற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம் அதை பத்திரமாக அதை பாதுகாத்து கொள்ளுமா என்ற அளவுக்கு அது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதாக அந்த சகோதரி சொன்னார்கள். ஆகவே அந்த இல்லாமல் போகிற தன்மைக்குள்ளாக நான் இன்னத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு எனது கலாச்சாரம், எனது மொழி, என்னுடைய பண்பாடுகளையும் என்னுடைய உறவு முறைகளையும் நான் சொல்லி வைத்து போனேன் என்று சொல்லி சொன்னால் அவை யாவற்றையும் அந்த பிள்ளை கடைப்பிடித்து அது பரம்பரையாக கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நிகழ்வுகள் கடந்து செல்லும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சமுதாயத்திலே நான் இருக்கப்பட்ட நேரங்களிலே எனது பிள்ளைகளோடும் எனது குடும்பங்களோடும் நான் சொல்ல வேண்டிய ஒரு மொழி, கலாச்சாரம், பண்பாடு, எனது பழக்க வழக்கங்களை நான் சொல்லி வைத்திருக்கிறேனா, சொல்லி போகிறேனா, அது கற்றுக்கொண்டு வருகிறார்களா என்ற சிந்தனைகளோடும் யோசனைகளோடும் நான் வாழ வேண்டிய ஒரு பொறுப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சகோதரி சொன்னார். அதுபோல தான் இன்றைய காலை பஸ்கா செய்தியும் ஓய்வு நாள் பாடசாலையில் எங்களுக்கு நிலைநிறுத்துகிறது. அந்த பஸ்கா செய்தி எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த எகிப்து தேசத்திலே கொண்டாடப்பட்டது, தலைமுறை தோறும் நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வாருங்கள் என்ற ஒரு கருத்தோடு அந்த பாடங்கள் அமைந்து கொண்டு போகிறது. இதை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கருத்தோடும் தியானத்தோடும் விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே நாள்தோறும் தெரிந்த காரியமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோமா, இல்லை சபை விசுவாச பிள்ளைகளோடு நாங்கள் கலந்து பேசுகிறோமா என்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தோம் என்றால் மிக மிக குறைவு. ஆகவே 7ஆம் நாள் திருச்சபை ஒன்றுதான் எங்களுடைய வேத பாடங்களுக்குள்ளாக அந்த 30 நிமிடமோ 40 நிமிடமோ இருக்கிற பொழுது பிள்ளைகளுக்கும் இருக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார்கள். மற்ற கிறிஸ்தவர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ தன்மைக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் கடந்து செல்வதை நாங்கள் விட்டு விடுகிறோம். பணங்கள், பொருளாசைகள், இன்னும் வேலை வாய்ப்பில்லாத ஜெபங்கள், அவைகளைத்தான் நாங்கள் சபையிலே சொல்லுகிறோமே தவிர எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னத்தை சொல்ல வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த யோசேப்பினுடைய பகுதி எனக்கு சுட்டி காட்டுகிறது. அவன் சிறுபிராயத்திலே கற்றுக்கொண்ட பகுதியை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய தகப்பனாருடைய இறப்பின் செய்திக்கு கூட தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு தன்னுடைய தகப்பனிடத்திலேயே கொண்டு போனான். ஆகவே எங்களுக்கு பரம்பரை தகப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்கூடாக எங்களுடைய பரம்பரையை, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அழைத்து செய்கிறோமா என்றொரு கேள்விகளோடு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட செய்திகளோடு நாங்கள் கடந்து செல்கிற பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நான் முன் குறிப்பிட்டது போல மிகவும் மிகவும் ஆழமான ஒரு காரியத்தை
நாங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை எங்கள் மத்தியிலே தனிநபராக குடும்பமாக செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்காது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதது, அவருடைய வாழ்க்கை ஒரு புத்தகத்திலே வேத புத்தகத்திலே இருக்குதா இல்லையான்ற ஒரு செய்தி கூட சில பேருக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் வேதத்தை நாள்தோறும் கற்றுக்கொண்ட பிள்ளைகள், விசுவாசத்திலே வளர்கிற பிள்ளைகள், நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த கடந்து சென்ற பாதையிலேயே இன்னும் ஒரு பக்தன், அதாவது இன்னும் ஒரு பக்தன் இல்லை, தாவீது ராஜாவின் பக்தன் எங்களுக்கு சில காரியங்களை அவன் சொல்லி வைத்து போகிறார். சங்கீதம் 73ஆம் அதிகாரத்திலே முதல்ல இருந்து அவர் சொல்லுகிற பொழுது 4வது வசனத்தில் சொல்கிறார். 73 4வது வசனத்திலே, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாயிருக்கிறது. யாருடைய பெலன்? துன்மார்க்கருடைய பெலன் மரண பரியந்தமும் பெலனாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நான் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறேன், அங்கலாய்க்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிறீரா என்ற ஒரு கேள்விகளோடு அவர் கடந்து செல்கிற பொழுது 23வது வசனத்தில் அவர் ஆணித்தரமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நாங்களும் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை தான் பார்க்கிறோம். துன்மார்க்கமாக நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக இருக்கிறது. மரண பரியந்தம் மட்டும் அவர்களுக்கு ஒரு தீங்குமே நடக்காத செய்திகளையும் இன்னும் வரக்கூடிய சந்ததியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே கண்டு அனுபவித்து எழுதின ஒரு சங்கீதத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். பரலோகத்திலே உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. 26 28 வரை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்திலே கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறீர். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சேரம் போகிறவர்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர். எனக்கோ தேவனை ஆண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரிகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்று சொல்லுவார். ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கைகளோடும் இப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் நான் நடக்கிற பொழுது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு கூட என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு கர்த்தர் எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவன் அன்று எகிப்து சேதத்து முழுவதற்குமே அதிபதியாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. நான் அப்படி இருக்க வேண்டாம், என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு நல்ல காரியம் செய்வதற்கான வழியோடு நான் நடக்கிறேனா என்றொரு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக இந்த பூலோகத்திலே வளர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பமுமாக இருக்கிறது. ஆகவே நான் காலையிலே வாசிக்கப்பட்ட இந்த தியானிப்பின் வசனத்தின்படி, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகரம் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர். அப்படிப்பட்ட ஒரு சொல்லுகிற வாக்கியங்களோடு நான் கடந்து செல்கிற பொழுது எந்த விதமான பயமோ எந்த விதமான ஒரு தயக்கமோ இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கான காரியத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். அந்த செய்கையோடு நடப்பதற்கு நான் அவர் கரத்தை பிடித்து நடக்கிறேனா என்றொரு கேள்விக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்தவர்களாக இந்த விசுவாச வாழ்க்கையிலே நடப்பதற்கு எங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் நடத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஜெபங்கள் அவருக்கு துதியாக அமையட்டும். ஆமென்.